கமிஷனர் இருக்காரா? விட்டா ஐஜி அந்த ஸ்டேஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க போல இருக்கு. கமிஷனர் ஆபீஸ்ல இருப்பாரு. ஆமா, நீங்க யாரு? எம்எல்ஏ சிவஞானம். குட் மார்னிங் சார். ஓகே சார், எந்த தொகுதி எம்எல்ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏனா சட்டசபைக்கு போற எம்எல்ஏ நினைச்சீங்களா? இல்ல, என்னுடைய இனிஷியல்ஸ் MLA. இல்லையா? உனக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஏன் முக்கா கிழம்? உங்க அப்பா 1.25 கிழமா இருப்பான். அந்த ஆளை கடத்திக்கிட்டு போய் யாருக்கு என்ன பிரயோஜனம்? சார், அந்த 1.25 கிழம் 20 லட்சம் ரூபாய் சொத்துக்கு அதிபதி. 20 லட்சமா? ரைட்டர், உடனே ஒரு எஃப்ஐஆர் போடு. சார், ஒரு வயசு பையன் கடத்தப்பட்டிருக்கான்னு. ஏன் சார் 20 லட்சம் ரூபாய் சொத்துன உடனே 1.25 கிழம் வயசு பையன் ஆயிட்டானா? சார் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? சந்தேகமா? திட்டவட்டமா பெயரோட சொல்றேன், எழுதிக்கிங்க. மாத்ருபூதம் 111 பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம ராஜிவாரிப்பேட்டை, சென்னை 600004. நீ இந்த ரூம் போ. நீங்க போயா? நீ அது ரூம் போய் தெரியா? நீ அது ரூம் போயா? சார், யார தேடுறீங்க? மாத்ருபூதத்தை தேடுறோம். அதுக்கு எதுக்கு ரூமுக்கு ரூம் ஆள் அனுப்புறீங்க? என்கிட்ட கேட்டு நான் சொல்லிருப்பேனே, நான் தான் மாத்ருபூதம். நைஸா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? யோ, புத்தி இல்லாம பேசாதீங்க. இது ஏன் வீடு, நான் ஏன் ஒளிஞ்சுக்கணும்? கான்ஸ்டபிள், சீக்கிரம் வந்து பிடிங்க. அங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்க மாத்ருபூதம். காச்சிம் போலீஸ், காச்சிம் போலீஸ். இன்ஸ்பெக்டர் சார், நான் என்ன தப்பு பண்ணினேன்? அத சொல்லாமலேயே என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டீங்களே, இது நியாயமா? ஐயோ, இவங்களோட நான் தனியா இருக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அப்போ ஆலோல சிங்க ஐயாவை எங்க பதுக்கி வச்சிருக்கன்னு சொல்லு, வெளியே விட்டுறோம். யாரு சார் அந்த ஆலோல சிங்கம்? இப்படி அப்பாவித்தனமா கேட்டா விட்டுடுவோமா? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், ஆலோல சிங்கம் ஐயாவை கடத்தினத்துக்காக மாத்ருபூதம்ங்கிறவரை பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்கல்ல, கடத்தினது மாத்ருபூதம் இல்ல சார். சொத்துக்காக சொந்த அப்பாவையே கடத்தினது ஆலோல சிங்கம் ஐயாவோட புள்ள புளியங்கொட்ட சிவஞானம். ஆனா அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். பழிய தூக்கி நைசா மாத்ருபூதம் மேல போட்டுட்டார். நீங்களும் மாத்ருபூதத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. மேலதிகாரிங்க கிட்ட நல்லா டோஸ் வாங்க போறீங்க. வாங்க வாங்க. எங்க அப்பாவை கடத்திக்கிட்டு போன விஷயத்தை அந்த மாத்ருபூதம் ஒத்துக்கிட்டானா? இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பா? எங்க அப்பா? சொத்தோட போன எங்க அப்பா எங்க? ஏயா போலீஸ்காரன் இழிச்ச வாங்கி நினைச்சியா? என்ன கொழுப்பு இருந்தா சொத்துக்காக சொந்த அப்பனே கடத்திக்கிட்டு போய் எங்கயோ பதுக்கி வச்சுட்டு என்கிட்ட நாடகம் வேற ஆடுவ? இந்த ஆள் அலக்கா அப்படி தூக்கிட்டு வாங்கயா. ஐயோ ஐயோ ஐயோ, என் மேலதான் உங்களுக்கு சந்தேகம். இந்த சேர் மேல என்ன சந்தேகம்? இதே போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு வர்றீங்க. யோ, சேரோட ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? பார்த்து மாத்ருபூதம் எங்கடா அப்பா? யார பாத்துற டாங்குற எரும மாடு? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ தானே? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நிறுத்துங்கயா. ஒண்ணே 2 பேரை சண்டை போடுங்க, இல்ல மரியாதையா போய் மூலையில உட்காருங்க. இந்த பாவலா வேலையெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தீங்க, கெட்ட கோவம். ஏற்கனவே வெளியே 7 கூட பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம் நாங்க. உங்க 2 பேரையும் சேர்த்தா 9 ஆயிடும். சார் சார், நாம எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா நடந்து போச்சு. போலீஸ்காரங்களுக்கு திடீர்னு எங்க அப்பா மேல சந்தேகம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார். போலீஸ்காரங்களுக்கு உங்க அப்பா பேர்ல திடீர்னு எப்படி சந்தேகம் வரும்?
யாராவது போன் பண்ணிருக்கணும். அப்பதான் சந்தேகம் வரும். யார் போன் பண்ணாங்க தெரியுமா? நான் தான். ஐயோ, இந்த 3 கல்யாணத்திலையும் சம்பந்தப்பட்டவங்க கவனத்தை நான் திசை திருப்பி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்தாகணும். அப்பதான் அவங்க கவனம் என் பேர்ல இருக்காது. அப்ப நான் என் சைடுல காய்களை ஈஸியா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஐயோ, பெரிய கிரிமினலா இருப்பீங்க போல இருக்கே சார். மூளை தாண்டா கிரிமினல், முடிவு தவள் தான். இப்போ நான் என்ன சார் செய்யணும்? அப்படி கேளு. போலீஸ் ஸ்டேஷன்ல குறைஞ்சபட்சம் 2 பேர் ஜாமீன் கையெழுத்து போடணும். சாரங்கபாணியும் பூவழிராஜனும் அவங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ராஜபாண்டி தேவர்கிட்ட பேசுறேன். நீயும் ராஜபாண்டி தேவரும் உங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே ஓடாது. புத்தி பேதலிச்சிரும். இப்போ கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்க இல்லையா? உங்க புத்தி எல்லாம் பேதலிச்சிரும் இல்லையா? அந்த நேரத்துல எனக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி அசுர வேகத்துல காரியங்கள் இறங்குறேன்னு பாரு. இப்படி சொந்த பேரனே தாத்தாவை கடத்திட்டு வந்த அக்கிரமத்தை பார்த்ததே இல்லடா. வெங்காயம், நீ அந்த காவிச்சட்டோடு சேர்ந்துடாதே. ஆமா, அவன் உன்னை நட்டத்தை எடுத்துட்டு போயிடுவான். எஸ் பாஸ். டேய் அமாவாசை. எஸ் பாஸ். டேய் துருக்கானோ. எத்தனை பேரு? எஸ் பாஸ். டேய் செபாஸ்டியன். எஸ் பாஸ். இந்த கலவை இனிமே ஏதாவது பேசினா சுட்டு தள்ளுங்க. கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க. முண்டமா வெட்டி போடுங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க. மாயாண்டி, அமாவாசை, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. என்ன துர்கானோ, செபாஸ்டியன், என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க. நான் கெஞ்சி கேட்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க. పారిజాతం, వెంకటాచలం, పారిజాతం, వెంకటాచలం, పారి, వెంకీ, పారి, వెంకీ, పారి, వెంకీ. மாயாண்டி, செபாஸ்டியன், ஏன் இங்க இருக்கிறீங்க? தள்ளி நில்லுங்க, இப்படி நில்லுங்க. யாரது? காவிச்சட்ட கந்தசாமி. எங்க ஆள்கிட்ட தகராறு பண்ணலையே. இந்தாங்க டிஃபன். எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரி சரி. கைய தலைக்கு மேல தூக்கி சோம்பெல்லாம் முடிக்கூடாது. நான் சுறுசுறுப்பு. மாயாண்டி, மாயாண்டி, இந்தாடா நீ கேட்ட சிக்கன் பிரியாணி. செபாஸ்டியன், செபாஸ்டியன், இந்தாடா நீ கேட்ட இடியாப்பம் பாயா. அம்மாவாஷ், அம்மாவாஷ், இந்தாடா நீ கேட்ட பரோட்டா வறுத்தக்கறி.
உட்காருங்க உட்காருங்க. கை எடுங்க எடுங்க. இதான் தலைகாணி. சாப்பிடணும், படுக்கணும், தூங்கணும், கோட்டை விடணும். கன்சாமி, இங்க வாடா முட்டா பயல. ஐயோ ஐயோ, உங்களுக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடியும் எப்படி கிடைச்சது? மாயாண்டி, எஸ் பாஸ், எனக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடியும் எப்படி கிடைச்சது? நான் தான் கொடுத்தேன் பாஸ். எதுக்குடா ஒரு கிழவனை பதுக்கி வைக்க? மாயாண்டி, அமாவாசை, துளுக்கானா, இன்னும் 4 தடியனுங்க. அதனாலதான் 4 பேரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். இனிமே தமிழ்நாடு போலீஸ் இல்ல, இந்திய ராணுவமே என்ன கண்டுபிடிக்க ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதா இல்லடா அப்பா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ நடத்த போற 3 கல்யாணத்துக்கும் அந்த ராமனுக்கு அணில் உதவின மாதிரி நான் உனக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பத்தமட பட்டாபிராம யாருங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிட. அவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார். டேய், நான் உன்னை அரைஞ்சு நொறுக்க போறேன் இப்போ.